Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் பட்டர் கார்லிக் கேக் செஞ்சிருக்கிறேங்க. யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்குமோ அவங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டான ஒரு நல்ல ரெசிபியா இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் இது வச்சு சாப்பிடலாம். டிஃபரெண்டா இருக்கும். வாங்க நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுல்ல 5 முட்டையை உடைச்சு விட்டுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். ஒரு 4 மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கணும். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு 5 பல் பூண்டு இதை கட் பண்ணி நம்ம வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த முட்டையில் விட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கடையில் ரெடிமேடாக கூட கிடைக்கிது, இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு பட்டர் உருகுனதுமே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த முட்டையை நம்ம இதில் விட்டுறலாம். நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் ஒட்டாமல் வரும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி சிம்மில் வச்சு அதை வேகும்போது இப்படி மெதுவாக நம்ம கிண்டி விட்டுறணும். நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் நிறைய நம்ம அப்படி செய்கிறப்போ தோசைக்கல்லேருந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதே மாதிரி நான்ஸ்டிக் நம்ம பேனில் வச்சோன்னா ஒட்டாமலும் வரும், சிந்தவும் செய்யாது. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுடலாம். பட்டர் நல்லா உருகட்டும். உருகின உடனே பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பட்டரோட ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்கள். இதில் கார்லிக் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு 10 பல் கார்லிக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். கொஞ்சமாக நம்ம ஒரிகானோ சேர்த்துடலாம். இது கடையிலெல்லாம் கிடைக்கும். நம்ம நூடுல்ஸ் செய்கிறப்போ இதெல்லாம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரிகானோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளோர் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துடலாம். சேர்த்து அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா சூடாக்கி ஆற வச்ச பால் இது, அதையும் சேர்த்துடலாம். ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்லாம் வச்சு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு புது ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பாலெல்லாம் நல்லாவே வற்றி அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டர் கார்லிக் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. Thank you.